நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மங்குஸ்தான் ஃப்ரூட். அதோட பெனிஃபிட் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ஓப்பன் பண்ண உடனே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். ஒரு ஃப்ளவர் மாதிரி, ஒரு ஒயிட் ஃப்ளவர் மாதிரி எவ்வளோ சூப்பராக வந்துட்டு இருக்குது பாருங்கள். ஸோ இதை பார்த்தாலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் நான் சொல்லணும். ஸோ இது வந்துட்டு ஒரு சீசன் ஃப்ரூட் தான், எல்லா நாளும் கிடைக்காது. ஸோ சீசன் டயத்தில் கிடச்சிச்சு நம்ம கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. ஸோ இது சாப்பிட்றதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட் வந்துட்டு இருக்குது. அது என்னென்ன ஒன்று பார்க்கலாம். ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு பூஸ்ட் இம்யூனிட்டின்னு சொல்கிறாங்க. இது வந்துட்டு விட்டமின் சி வந்துட்டு அதிகமாக இருக்கனால உங்கள் இம்யூன் சிஸ்டம் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு நேச்சுரலாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் இது ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சொல்கிறாங்க. இதில் ஜாந்தோன்னு சொல்லிட்டு சூப்பர் பவர்ஃபுல் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கனால உங்களோட பாடி ஏஜிங் ஆகிறதுலேருந்து உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட ஹெல்த்தி ஸ்கின்னுக்கு வந்துட்டு நல்லாவே சப்போர்ட் பண்ணுதுங்க. இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கிறனால இந்த பரு அப்புறம் இந்த ஸ்கின் டேமேஜ்லாம் ஆடுறவங்க இது தாராளமாக இதை வந்து சாப்பிட்லாம். உங்களோட டைஜஷன் ப்ராப்ளத்துக்கு ரொம்பவே நல்லதுங்க. ஏன்னா இது ஒரு ஸ்மூத்தான டைஜஷன் வர்றதுக்கும், கான்ஸ்டிபேஷன் இருக்கிறவங்களுக்கும் கான்ஸ்டிபேஷன் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இது செம்மையான ஒரு வரப்பிரசாதம் தான் சொல்லணும். ஸோ இப்பேற்பட்ட இந்த மங்குஸ்தானை கிடைச்சா கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா நேச்சுரல் வெயிட் சப்போர்ட்னு சொல்கிறாங்க. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் தைரியமாக சாப்பிடலாம். ஒரு சில பேரில் வந்துட்டு கலோரி டெஃபிஷியன்சியில் இருப்பாங்க, இதை சாப்பிடலாமான்ற ஒரு டவுட் வந்துட்டு இருக்கும். ஸோ தாராளமாக இதை வந்துட்டு சாப்பிட்லாம். ஸோ இது லேயராக இந்த மாதிரி தான் ஒயிட் கலரில் வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த பழம் வந்துட்டு இந்த சீசன் டயத்தில் வந்துட்டு நிறையாவே வந்துட்டு கிடைக்கும் மார்க்கெட்டில். ஸோ கிடைச்சினா வாங்கி சாப்பிடுங்க. இதில் ரிச் இன் நியூட்ரியன்ஸ், லோ இன் கலோரிஸ். ஸோ தாராளமாக நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம், ஒரு வெயிட் கண்ட்ரோலுக்காக கூட இதை எடுத்துக்கலாம். ஒரு சில பேர் இந்த தோலை கூட வந்துட்டு எடுத்து வச்சு காய வச்சு அதை வந்துட்டு ஒரு சில பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே ஒரு சில மருத்துவ குணங்கள்லாம் இருக்குது. அந்த தோலில் கூட அந்தளவுக்கு மருத்துவ குணங்கள் இருக்குன்னு மருத்துவர்கள்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பழம் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப நாள் நீங்கள் சாப்பிடாமல் நீங்கள் கையிலேயே வச்சுருந்தீங்க அப்படின்னா அது வந்துட்டு ஒரு மாதிரி கெட்டியாயிரும். அதை ஓப்பன் கூட பண்ண முடியாது. கண்டிப்பாக அதை கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க, ஷேர் பண்ணுங்கள்.